நான் சவால் விடுகின்றேன். திருச்செந்தூரிலிருந்து ஒரு சவால். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை 100 நிமிடத்தில் அனுபவிக்க செய்யக்கூடிய சக்தியை நான் வைத்திருக்கின்றேன். உன் மனதில் இருந்த குழப்பங்கள் ஒழியும். உன்னுடைய வீட்டிற்கு நல்ல செய்தி வந்து சேரும். நீ எதிர்பார்க்காத வெற்றி இரண்டும் உன் காலடியில் வந்து நிற்கும். இந்த சவாலை நீ ஏற்றுக்கொள்கின்றாயா? ஏற்றுக்கொண்டால் வாழ்வின் வரலாறு இப்பொழுதே திரும்ப ஆரம்பிக்கும். இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டு நான் ஏற்றுக்கொண்டேன் அப்பா என்று மனமான சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை கேள். உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக நானே மாறி வசந்தத்தை கொடுக்கச் செய்வேன். நீ ஒரு பொழுதும் தோல்வியடையக்கூடாது என்றுதான் நான் உன்னை இவ்வளவு நேரம் சோதித்தேன். நீ விழுந்தாலும் விழுந்த இடத்தில் நான் இருந்தேன். நீ அழுதாலும் என் கரங்கள் உன் கண்ணீரை துடைத்தன. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் இருந்த ஆசைகள் என் மனதில் இருந்தது. இப்பொழுது அந்த சத்தியம் செயலில் வரும். நீ என் வாக்கை ஏற்கின்றாய் என்றால் 100 நிமிடத்தில் மகிழ்ச்சி உன்னை வந்து அடைந்தே தீரும். வாழ்க்கையின் சந்திரோதயம்தான் திருப்பம். உனது வாழ்வில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனை இன்று முடிவடைய போகின்றது. இது முருகன் வாக்கு. நீ அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு நாள் நீ சொல்லும் வெற்றி கதைக்கு அடித்தளமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ அதனை சாதனையாக மாற்றுவாய். அதற்கு நான் துணையாக நிற்பேன். திரும்பி பார்க்காதே, முன்னே செல். உன் வாழ்வின் பாதையை மற்றவர்கள் கண்கள் வடிகட்ட வேண்டாம். முன்னே செல். இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உனக்கே உரியது என்ற நம்பிக்கை வேண்டும். தவிர்க்க முடியாதது வாழ்க்கை. உனக்கே உரியது என்று உணரும் போது வெற்றி உனக்காக காத்திருக்கும். நீயாக இருக்க எப்பொழுதும் பயப்படாதே. மாற்றம் தருவது எல்லாம் திருவுளம். மாறாமல் இருப்பதுதான் தன்னம்பிக்கை. நீ எதிர்பார்க்காத ஒரு நபர் ஒரு செய்தியோடு உன்னை வந்து அணுகுவார். முன் நிறுத்தப்பட்ட வேலை இப்பொழுது முடிவுக்கு வரும். கைவிடப்பட்ட நம்பிக்கை மீண்டும் உயிர்ப்பிக்கும். பழைய நினைவுகள் எல்லாம் இனிமையான நினைவுகளாக மாறும். முருகனை ஒருமுறை மனதிலேயே சரவணபவா என்று கூறினால் உன் உள்ளத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் பரிசுத்தத்தை பெறும். முருகன் இப்பொழுது உன்னிடம் சொல்வது என்னவென்றால், நீ இப்பொழுது நம்பிக்கையை தழுவினால் உன் வாழ்க்கை மீண்டும் புனிதமாக கட்டி அமைக்கப்படும். நீயே உணர எனது அருள் ஒரு சுழற்சி போல உன்னை சுற்றி கொண்டிருக்கின்றது. உனக்கு இழந்ததாக எதுவும் இல்லை. நான் அதனை திரும்பி தரத்தான் ஆசைப்படுகின்றேன். உன் கண்ணீரால் விழுந்த சொற்கள் என் செவியில் கேட்டிருக்கின்றது. உன் இரவுகள் பார்த்த துக்கங்களை நான் அறிவேன். எத்தனை முறை நீ என்னை அழைத்தாய், அத்தனை முறை உன் மனதிலுள்ள கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் நான் வழி கண்டேன். உன் வாழ்க்கை இப்பொழுது அருள் பாதையை நெருங்கி வந்திருக்கின்றது. நானே உன்னை என் கையில் எடுத்து வைத்திருக்கின்றேன். எதையும் தள்ளி போடாதே. சிக்கலில் விழுந்தாலும் சிக்கலை நம்பாதே. உன் முயற்சி சரியாக இருந்தால் வெற்றி தாமதிக்குமே தவிர தவறாது. சவால்தான் சத்தியம். அற்புதமான மந்திரம். வெற்றிக்கான கதவு. ஓம் சரவணபவா, வேலாயுதா, செந்தில் ஆண்டவா, குமரா என்று 27 முறை நீ உச்சரிக்க மனதில் தெளிவு, வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் நம்பிக்கை எல்லாமே பெருகும். முருகனுடன் அருள் ஒரு நாள் மட்டுமா, வாழ்நாள் முழுவதும் உன்னை வலியுறுத்தக்கூடியது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் சரவணபவா, வேலாயுதா, செந்தில் ஆண்டவா, குமரா என்று நீ அழைக்க அழைக்க உன் வாழ்க்கையில் நன்மைகளும் வெற்றிகளும் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். நான் சவால் விடுகின்றேன். நீ இன்று நம்பிக்கை இழந்தாலும் நாளை உன் வீடு சந்தோஷத்தில் நனையும். உன் வாயில் சிரிப்பு பூக்கும். உன் காலடியில் வெற்றி கொடி நின்றிருக்கும். 100 நிமிடத்தில் உன் வாழ்க்கை சிரிக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். நீ ஏற்க வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இது முருகனின் வாக்கு. இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். முருகா, நான் உன்னை முழுமையாக நம்புகின்றேன். நீ எனக்கு கொடுப்பாய் என்று நம்புகின்றேன் என்று இந்த சவாலை ஏற்றுக்கொள். உன் மனமானது மலர்ச்சி அடையும். உன் வாழ்வானது பூ பூக்கும். எல்லா நம்பிக்கையும் உன் வாழ்வில் ஒட்டுமொத்தமாக வந்து கிடைக்கப் பெற்று ஏராளமான நன்மைகள் உன் வாழ்க்கை வந்து அலங்கரிக்கும். முதல் முறையாக அல்ல, பல முறை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சில முறை நீ என்னை நம்பாமல் சென்றிருக்கின்றாய். பல முறை நம்பி காத்திருக்கின்றாய். இப்பொழுது நானே உன்னை நேரடியாக அழைத்து நீ தவறவிட்ட வாய்ப்புகளை பற்றி எண்ணிக்கொண்டிருக்காதே. இதோ புதிய தொடக்கத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்றேன். என்னை நம்பு, ஏற்றுக்கொள் என்று மனமாற சொல்கின்றேன்.
பழைய நாட்கள் தோல்வியை சந்தித்தன. அதே நாட்கள் இப்பொழுது மீண்டும் வந்து புத்துணர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய பயணமாக மாறப்போகின்றது. உன் கண்ணீரில் என் அருள் கலந்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. இன்று அந்த கண்ணீரை நான் வெற்றியாக மாற்றப் போகின்றேன். நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் துணை நின்றேன். உன் வாழ்வில் வரும் வெற்றிக்கு அடித்தளமாக துன்பங்கள் இன்று முடிவடைய போகின்றது. நீ முன்னே செல். பின்னே நடந்தவற்றை, பின்னால் என்ன நடக்கும் என்று நடக்கப் போவற்றை மறந்துவிடு. உன் எதிர்காலம் அற்புதமாக தானாக மாறும் என்று நம்பிக்கை வை. ஏனென்றால் அதற்கு வழிகாட்டுபவன் இந்த முருகன். சரியான நேரத்தில் நான் வந்து பேசுவேன், இப்பொழுது பேசுவதைப் போல. இன்னும் 100 நிமிடங்களில் உனது வாழ்க்கையில் நடக்கப் போவதை நான் சொல்லட்டுமா? ஒரு நபர் ஒரு சிறிய செய்தியோடு உன்னை வந்து மாற்றப் போகிறார். நீ விடுத்த வேண்டுதல் நிறைவேறும். நீ நம்பிக்கையை மீண்டும் பெறுவாய். உன் விருப்பம் ஒன்று நிறைவேறும். உன் கரத்திற்கு தேவையான ஒன்று உன் கரத்தை வந்து அடையும். உன் வழிகள் அனைத்தும் குறையும். நடக்காமல் தாமதமான விஷயங்கள் எல்லாம் சுபத்தை அடையும். முருகனை பிரார்த்தித்தாய், வெற்றி கிடைக்கும் உனக்கு. இப்போது உன் வீட்டிற்குள் நுழைய போகின்றது நற்செய்தி. இதுவரை எதிர்பார்த்தவையும் வேண்டாம் என்று நினைத்ததையும் நல்ல முறையில் மாற்றி ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய். என்னுடைய நம்பிக்கையான இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை அழகாக்க கூடியது. வறண்ட பூமி போல இருந்த உன்னுடைய மனதை நீரூற்றி பசுமையாக்கி பூங்காவனத்தை போல செழிக்க செய்து அதில் நானே வந்து அமரப்போகின்றேன். சிம்மாசனமிட்டு நானே வந்து அமரப்போகின்றேன். என் குழந்தையை நான் என்றென்றைக்கும் காத்து அருளப் போகின்றேன். தீய எண்ணங்களுக்கு அந்த இடத்தில் இடமில்லாமல் நல்ல எண்ணங்களோடு நிரப்பி அவற்றை சுற்றி நானே இருந்து மகிழப் போகின்றேன். வானவில் மலர்கள் மலர்வது, குழந்தையின் சிரிப்பு, இவையெல்லாம் எவ்வளவு அழகான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கின்றதோ அதே போல உன் வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் நிறைந்து உன் மனதை எப்பொழுதும் பூரிப்படைய வைக்கும். ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரி, வெற்றி உன் வாசலில் எப்பொழுதும் இருக்கும். மீண்டும் சொல்கின்றேன் உனக்காக. ஓம் சரவணபவா, வேலாயுதா, செந்திலாண்டவா, குமரா. இதை 27 முறை உச்சரி. அதிர்ஷ்டம் உன் வாசலை திறக்கும். பயமறிய மாட்டாய் இனி. சவால் விட்டு சொல்லி இருக்கின்றேன், உன் வாழ்க்கை சிறிது நேரத்தில் மலரப் போகின்றது. என் வாக்கை நீ முழுமையாக கேட்டு விட்டாய். என்னுடைய உத்தரவு, திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு, உன் வாழ்க்கை சுகத்தை காணும், நலனை பெறும், வளமோடு நீ வாழ்வாய். கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்பங்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாகி விட்டது. நன்மைக்கு மேல் நன்மை வந்து சேரும். நல்லது நடக்கும்.